நம்புவேன். இன்றைக்கு அது ஆகையினால அதுல ஆண்டவரை ஸ்தோத்திரம், நடத்துகிற தேவன், நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிறவர். ஸ்தோத்திரம், நடத்த வேண்டிய பாதையில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு முறை இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே வழிகாட்டு என்று சொல்லி நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னாரு, நீ நடக்க வேண்டிய பாதை எதுவோ அதில் நான் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன், நடத்தி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பிளைட்ல ஓட்டக்கூடிய ஒரு பைலட் ஒவ்வொரு ஸ்தோத்திரம் எங்கிருந்து ஒரு லாங் ஜேர்னி டிராவல் ஃப்ளைட்டை ஓட்டி கொண்டிருக்கிறார் என்றால் எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள் அவரிடத்தில் இருந்தாலும் அவருக்கு ஒவ்வொரு ஏரியாவை தாண்டி செல்லும் போது அந்தந்த ஸ்தோத்திரம் ஏர்போர்ட்ல இருந்து அவருக்கு கைடன்ஸ் கொடுக்கப்படும். ஏனென்றால் இந்த ஆகாயத்திலே எந்தெந்த ஸ்பீடில் எந்த நிலையில் நீ பறக்க வேண்டும் என்ற ஒரு கைடன்ஸ் அந்த பைலட்டுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அதன்படி அவர் சேஃபாக ஓட்டி செல்ல முடியும். சில வேளையில் ஒரு ஏர்போர்ட்ல இருந்து அந்த பைலட்டோடு உள்ள அந்த தொடர்பு அவருக்கு இல்லாமல் ஆகிவிட்டால் ஐயோ கண்ட்ரோலை விட்டு எங்கேயோ போய்விட்டது என்று பதறுவார்கள். பிளைட்டுக்கு ஓட்டக்கூடிய பைலட்டுக்கும் பயம் அவருக்கு, ஏனென்றால் கைடன்ஸ் இல்லை. இப்ப நம்ம பிளைட் இந்த ஆகாயத்தில் எங்க போயிட்டு இருக்கின்ற அவருக்கே தெரியாது. ஏர்போர்ட்ல ஐயோ நம்முடைய கண்ட்ரோலை விட்டு போய்விட்டது, அடுத்த ஸ்டேஷனில் தொடரவில்லை, நான் எங்க கடத்தி கொண்டு போய்விட்டார்களா அல்லது எங்கேயாவது விழுந்து விட்டதா என்ற அச்சம் நேரிடக்கூடும். அல்லேலூயா. நீங்க இந்த சாயங்கால நேரத்தில் கூட்டம் கூட்டமாக ஆகாயத்தில் பறக்கின்ற பறவைகளை பார்த்தீர்கள் என்றால் ஒரு கைடிங் பேர்ட் ஆல்வேஸ் ஃப்ளை பிஃபோர் த அந்த தொடர்ந்து பறக்கக்கூடிய பறவைகளுக்கு முதலாக பறக்கக்கூடும். அவைகளை அனைத்தும் தொடர்ந்து, அதாவது இங்கே சுற்றி கொண்டிருக்கிற சின்ன சின்ன பேர்ட்ஸ் சொல்லல, லாங் ஜேர்னி செய்யக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவைகளுக்கு ஒரு கைடிங் பேர்ட் முன்னால பறக்கும், மற்றவைகள் அவைகளை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணும். அல்லேலூயா. எங்க அமரணுமோ அங்கே அமரும், எங்க இளைப்பாறணுமோ அங்கே இளைப்பாறணும். ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவுக்கு பறவைகள் பறந்து வருகிறது. எப்படி வருகிறது? அல்லேலூயா. பல தூரமான பிரயாணங்களை பேர்ட்ஸ்கள் எடுக்கிறது என்றால் அவைகளுக்கு ஒரு கைடு இருக்கிறது. ஒரு பிளைட் பறக்கிறது என்றால் அவைகள் சில கைடன்ஸ் கொடுக்கப்படுகிறது. அதே போல ஆண்டவர் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பார், ஆலோசனை கொடுப்பார், நம்மை நடக்க வேண்டிய பாதையில் என்ன செய்வார், நடத்துவார். ஏற்கனவே சொன்னேன், ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த ஆகாயத்தில் ஸ்பேஸ்ல எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை வைத்து அவைகள் ஒவ்வொன்றுக்கும் ட்ராக் வைத்திருக்கிறார். சோ அவைகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுகிறவர் தேவன். Hallelujah. All planets, all stars are controlled by our God. Controlling system. Hallelujah. அவைகள் அந்தந்த பாதைகள் ஓடுகிறது. சூரியனை குறித்து பார்க்கும்போது தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது, பலவானை போல. சோ ஆண்டவருடைய கைடன்ஸ் நமக்கு எல்லாவற்றிலும் மிக மிக தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 27ஆம் சங்கீதத்திலே teach me your way, O Lord, lead me in the plain path because my enemy, எதிராளி நிமித்தம் என்னை செவ்வையான பாதையில் என்ன செய்யும், நடத்தும் என்று தாவீது ஜெபிப்பதை பார்க்கிறோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.